ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காயில் இறால் சேர்த்து ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையான ருசியில் இருக்கும். சொரக்காய் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்குள்ள கால் வீக்கம்லாம் குறையும். உடம்புல உள்ள கெட்ட உப்புலாம் கரைக்கக்கூடிய சத்து உள்ளதும் இந்த சொரக்காய். அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல உப்பு சத்துலாம் குறைஞ்சிடும். சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாம். உடம்புல உள்ள அதிகமான நீர் சத்தெல்லாம் கரைக்கக்கூடியது இந்த சொரக்காய். இந்த சொரக்காவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இதை சொரக்காய் அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்காது, யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த சொரக்காயில் கூட்டில் இறால் சேர்த்து அந்த சொரக்காய் கூட்டு வைங்க, வாசனையாக இருக்கும், ருசி அதிகமாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சொரக்காய் கூட்டு எப்படி சேர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றி அதில் கறி வடகம் போட்டிருக்கேன். அதை வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எப்போதும் கறி வடகம் போட்டு இந்த இறால் சேர்க்குறப்ப அசைவ பொருட்கள் கறி வடகம் போட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காய கறி வடகம் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் சின்ன வெங்காயம் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அதில் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அது மாதிரி சொரக்காயில் அடையெல்லாம் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இது மாதிரி இந்த கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம். சாதத்தில் குழம்பு மாதிரி பிழைஞ்சும் சாப்பிடலாம். இப்போ நான் நல்லா கைப்பிடி அளவு இறாலை நல்லா சுத்தம் பண்ணி உப்பு போட்டு அலசி அதை இப்போ அந்த தாளிப்போட சேர்த்துக்கிறேன். அது மாதிரி இறால்லாம் மீடியம் சைஸில் இருந்தால் தான் ருசி அதிகமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் அது மீன் மாதிரி வறுத்து சாப்பிட்டு தான் நல்லாயிருக்கும், ஆனால் வாசனை அதிகமாக இருக்காது. இது மாதிரி சின்ன இறாலை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வறுக்கவோ குழம்பு வைக்கவோ இது மாதிரி கூட்டு செய்யவோ வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியத்தோட இந்த இறாலையும் போட்டுட்டு சொரக்காய் பாருங்கள், நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, டக்குன்னு வெந்துடும். சொரக்காய் நம்ம காய்கறிலேயே நீர் காய்கறி. சொரக்காய் இனத்தை சேர்ந்தது தான் முள்ளங்கி, சவுசவு, பூசணிக்காய். அதெல்லாம் சொரக்காய் இனத்தை சேர்ந்தது, நீர் சத்து உள்ள காய்கறி. அது நல்ல தாவர காய்கறியிலே இது ரொம்ப ஒரு நல்ல காய்கறி சொரக்காய். இது அரைக்கும் உணவில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு இந்த கூட்டுக்கு தேவையாக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதுக்கு காரத்துக்கு நம்ம ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் போடுறேன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு மிளகாத்தூளோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன். அதுலேயும் நான் மஞ்சத்தூள் கலந்துருப்பேன், அதனால் மஞ்சள் தூள் சேர்க்கலை. நீங்கள் தனியாக அரைச்சிங்கன்னா மல்லித்தூளை அதில் மஞ்சத்தூள் காய்ச்சி சிட்டிகை போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு, மல்லித்தூள் அரை ஸ்பூனு. இல்லை ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூட்டுக்கே ஜீரகத்தூள் சேர்த்திங்கன்னா வாசனை தூக்கலாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளிட்டு இறால் சேர்த்து வதக்கி இல்லை சொரக்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுக்கலாம். சொரக்காய் சீக்கிரம் வந்துடும், அது சாப்பிட்டானா காய்கறி. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் அரவை சேர்க்கணும். ஒரு கைப்பிடி தேங்காயும் கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அது ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த கொதிச்சிக்கிட்டு இருக்கிற சொரக்காய் கூட்டில் இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைங்க. அற்புதமான இறால் சொரக்காய் கூட்டு ரெடி. இதனால் சாதத்தில் போட்டு பிழைஞ்சி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் சொரக்காய் அமைக்க பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கும். இந்த சமயத்தில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியது தான். இது நீங்கள் தனியாக சைடிஷாக சாப்பிட்னா இன்னும் கொஞ்சம் திக்காக சுண்ட விடுங்க. சாதத்தில் போட்டு பிழைஞ்சி சாப்பிட்ணுன்னா இந்த கிரேவிஸ் மாடலில் இந்த சைஸில் இருக்கிறப்பயே இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை இந்த சொரக்காய் இறாலோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ருசி அற்புதமாக அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆகிட்டு. இதுதான் அற்புதமான சொரக்காய் இறால் கூட்டு. மருத்துவ குணமுள்ள இந்த சொரக்காய் இறால் கூட்டை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடவும் ருசியாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி இறால் கூட்டை கொடுங்க, எவ்வளோ சூடாக நல்லா இருக்குது பாருங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கே. இறால் கூட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.